ஒரு நம்பரை எப்படி 4ஆல் டிவைட் பண்ணலாம், ஓரில் எப்படி ஆன்சர் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் 244. இப்போ வந்து டிவைடட் பை 4 அப்படின்னா நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், லாங் டிவிஷனில் போடுவோம். 244 4. முதல்ல 2 எடுப்போம். 2 இஸ் லெஸ் தேன் 4, ஸோ வி கேனாட் டிவைட். ஸோ நெக்ஸ்ட் நம்பரும் சேர்த்து எடுப்போம். 24. 24ல் எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது? 6 ஃபோர்ஸ் ஆர் 24. திருப்பி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். 24 மைனஸ் 24 0. திருப்ப 4 கொண்டு வருவோம். 1 4s ஆர் 4 0. ஸோ 61 தான் ஆன்சர் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி 2ஆல் எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எல்லாத்தையுமே எழுதணும். இப்போ 4 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 4, இந்த 4 வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 40, இந்த 2 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 200. ஸோ முதல்ல 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். 100, 40ல் 2 2s ஆர் 4, ஸோ 20, 2 2s ஆர் 4, ஸோ 2. இப்போ திருப்பியும் இங்கே 4ங்கிறது 2 into 2, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு டைம் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இன்னொரு டைம் 2ஆல் டிவைட் பண்ணோம். 50, 20ல் வந்து 10, இதில் 1. ஸோ ஜஸ்ட் ஆட் எவ்ரிதிங். 50 + 10 60, 60 + 1 61. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இந்த பார்ட்டு எல்லாமே, இந்த 2 ஸ்டெப்புமே நம்ம மைண்டில் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து மைண்ட்லேயே வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து 3848 டிவைட் பை 4. ட்ரை பண்ணலாமா? சேர்ந்து ட்ரை பண்ணுவேன் கூட. 8, 4 வந்து டென்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 40, 8 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 800, 3 வந்து 3000. இப்போ ஃபர்ஸ்ட் எதால் டிவைட் பண்ணணும்? 2ஆல். ஸோ 1500ன்னு வரும். 2 4s ஆர் 8, ஸோ 40, 24. இது 4ஆல் டிவைட் பண்ணுறதுனால திருப்பியும் 2ஆல் டிவைட் பண்ணும். 17ல் எத்தனை 2? இந்த இப்படி கால்குலேஷன் போட்டு பண்ணக்கூடாது, நீங்கள் மைண்ட்லேயே போட ட்ரை பண்ணணும். 7 2s ஆர் 15, சாரி 14. ஸோ பேலன்ஸ் 1 மைனஸ் பண்ணும்போது அந்த 1 பக்கத்தில் 10. ஸோ இது எல்லாமே நம்ம மைண்ட்லேயே போடணும். 10, ஸோ 50, 750. ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 200, 20க்கு வந்து ஒரு 10, 2 2s ஆர் 4. எல்லாமே ஆட் பண்ணிடலாம். இப்போ ஈஸியாக ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 0 0 0, ஸோ வெறும் 2. டென்ஸ் பிளேஸில் ஒரு 1 மட்டும் தான் இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, ஸோ 6. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, 7 இருக்குது, ஸோ 962. 962 தான் ஆன்சர். ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 2 more sums வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஈஸியாக இருக்கலாம். 124 டிவைடட் பை 4 நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும், டேரெக்டாகவே கூட ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் சம் வந்து 4448. இதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கீழே குவிஸுங்கிற பார்ட்லேயும் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதுவும் ட்ரை பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸ் 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் போகும்போது நீங்கள் டிவிஷனாக ஒரு ஸ்டெப்பாக காமிக்க வேணாம். நீங்கள் வந்து மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணும்போது இன்னுமே நீங்கள் டைம் வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணலாம். உங்களோட வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். பாய். See you in the next video.